வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. ஜூலை 13 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் அறிவு நிலையில் வேறுபாடுகள் என்பது குறித்து அழகாக விளக்குகிறார். வாருங்கள் கேட்போம். அதாவது சமஸ்கிருதத்திலே இதனை கோஷங்கள் என்று சொல்வார்கள். 4 விதமான கோஷங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், பிராணமய கோஷம் என்று பேசுவார்கள். இதனை அழகு தமிழிலே அழகாக நமக்கு அருமையாக ஒரு மனிதனுக்கு அறிவு நிலை எப்படியெல்லாம் வேறுபடுகிறது, வேறுபட்ட நிலையில் இயங்குகிறது என்பதனை விளக்குகிறார். அதில் முதலாவதாக உடல் அறிவு என்று சொல்கிறார். அதுதான் அன்னமய கோஷம் என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கிறார்கள். உடல் அறிவது என்பது நம்முடைய உடலுக்கு தேவை என்ன என்றால் பசி, தாகம், பாலுணர்ச்சி, அதை தணிக்கிற ஒரு வேகம். இது 3 குறித்தே சிந்தனையை செய்து கொள்வது, அது தணிப்பதற்கான நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபடுவது என்கிற நிலையிலே மனம் ஈடுபடுகிறது அல்லவா. அவர்களையெல்லாம் அவருடைய அறிவு நிலைகளை எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? உடல் அறிவு நிலையிலே, அதாவது அன்னமய கோஷத்திலே இயங்குகிறாக சொல்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லும்போது மனோமய கோஷம். இதையும் தாண்டி மனதிற்கான தேவை என்று வரும்போது கலை மேம்பாட்டை வளர்ப்பது, போலி செய்தல் என்று சொல்வார்கள். அதாவது இயற்கை அழகுகளை ரசிப்பது என்கிற அளவிலே வருகிற போது அதனை மனோமய கோஷம் என்று சொல்கிறார்கள். அதை மன அறிவு என்று அழகு தமிழிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு அடுத்தபடி இயற்கை ரசிப்பது என்று போய் இயற்கை ஆராய்வது என்கிற நிலையில் இயங்குகிற நிலை இருக்கிறதல்லவா, அந்த அறிவின் நிலையை விஞ்ஞான அறிவு என்று சொல்லுகிறார்கள். அதனையே தான் சமஸ்கிருதத்தில் விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்கிறார்கள். இதற்கெல்லாம் அடுத்த அறிவின் நிலை, அது மூத்த நிலை, அது என்னவென்றால் பிராணமய கோஷம் அல்லது ஆனந்தமய கோஷம் என்று சொல்கிறார்கள். அது இறை அறிவு என்று அழகாக அழகு தமிழிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இறை அறிவு என்பது என்னவென்றால் இயற்கையை ரசித்தது போக, இயற்கையை ஆராய்ந்தது போக, அந்த இயற்கை தான் நமக்கெல்லாம் மூலம் என்பதனை கண்டறிந்து இயற்கைக்கும் நமக்கும் என்ன உறவு, அதனை இந்த உறவினை கண்டுபிடித்து நான் யார் என்ற தத்துவத்தில் ஆழ்ந்து சிந்திக்கிற அந்த அறிவு இருக்கிறது அல்லவா, அதுதான் இறை அறிவு என்று 4 நிலைகளில் அறிவின் நிலைகள் வேறுபடுவதை அழகாக சுட்டி காட்டுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.